ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் எபிரேயர் 6:14-15. நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? கீதா தன்னுடைய குடும்பத்தோட கடற்கரைக்கு போயிருந்தாங்க. அப்போது அவங்களுடைய சின்ன பாப்பா ஒவ்வொன்றையாக எடுத்து விளையாண்டிக்கிட்டு இருந்தா. அப்போது அவங்க அம்மாவும் கண்காணிச்சுக்கிட்டு அது ஓரமாக உட்காந்துருந்தாங்க. அதே மாதிரி 2 பேருமே அவளும் அவளுடைய கணவரும் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டும் இருந்தாங்க. அப்போது அவளுடைய பாப்பா ஒரு பெரிய சிப்பி எடுத்துகிட்டு வந்தாங்க. அம்மா, இங்கே பாருங்கம்மா, இதில் அண்ணன் சொல்கிறான் நாம் பேசுனா இது பேசுன்னு சொல்கிறான், இதெல்லாம் உண்மையாமான்னு கேட்டான். அப்போ ஷீலா சிரிச்சிட்டே இருந்தா. அம்மா சொல்லுங்கம்மா, இதுக்குள்ளே அலசத்தெல்லாம் கேட்குதுமா பாருங்க அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா அவங்க அம்மா சொன்னாங்க, இங்கே பாருடா, இந்த சிப்பியில் முத்தெல்லாம் விளையுமா தெரியுமா? ஆனால் அந்த முத்தை நம்ம எடுக்கணும்னா ரொம்ப பொறுமையாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அண்ணா சொன்னால், ஆமாம்மா, இதில் சிப்பிக்குள்ளே முத்துன்னு சொல்லிலாம் நானும் படிச்சிருக்கிறேன். ஆனால் தான் பாப்பாவுக்கு தான் ரொம்ப ஒன்றும் தெரியாதேம்மா, அவள் தான் இன்னும் பெரிய பெரிய கிளாஸ்லாம் போகலையே அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா சொன்னாங்க, இங்கே பாருப்பா, எல்லாருக்குமே சிப்பிக்குள்ளே ஒரு முத்து இருக்குன்னு தெரியும். ஆனாலும் சின்ன பிள்ளையாக இருக்கிறவருக்கு நாம் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்போம். இந்தக்குள்ளே முத்து விளையணுன்னா அதுக்கு நம்ம கூட கொஞ்சம் நேரம் காத்திருக்கணும், நிறைய நேரம் அப்படின்னு சொன்னதும் பாப்பா சொன்னா, என்னம்மா ரொம்ப நேரமாக காத்திருக்கணுமா என்ன அப்படின்னதும், ஆமாம், நாம் அவசரப்பட்டுட்டோன்னா அதில் வெறுமனையாக சிப்பி மட்டும் தான் இருக்கும், அதில் முத்து எதுவும் இருக்காது. இப்போ பாரு, நாம் இதில் வெறும் சிப்பி தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம், அதில் எந்த முத்துக்களுமே கிடையாது அப்படின்னு சொன்னதும் அவளுடைய கணவர் சொன்னாங்க, இங்கே பாரு, சிப்பிக்குள்ளே முத்து விளையிறதுலாம் நாம் பார்க்கலாம் முடியாது, அதெல்லாம் ரொம்ப கடினமான விஷயம், அப்படி நான் இதனால் வரைக்கும் பார்த்ததே இல்லையே, அதெல்லாம் 1-2 தான் வரும், இப்படி எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்களுடைய பையன் சொன்னால், சரிம்மா, அப்போது இதை கடலுக்குள்ளே போட்டுறவா, திரும்படியும் நமக்கு முத்து விளைஞ்சதுக்கப்புறமா எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரிடா, இந்த சிப்பியை நம்ம எடுத்துகிட்டும் போக வேண்டாம், இதை அப்படியே வச்சிரு, அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. அப்போது பாப்பா சொன்னா, அம்மா, ரொம்ப நாட்களாக ஆயிடுச்சில்லம்மா நம்ம சிப்பியை அதில் வச்சு, ஒருவேளை அதில் முத்து எதுவும் விளைஞ்சிருக்குமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டா. ஏன் பாப்பா, இனி இன்னமும் அதை மறக்கலையா அப்படின்னு கேட்டா. அப்போ ஷீலா கிட்ட அவங்க பொண்ணு சொன்னாங்க, ஆமாம்மா, நீங்கள் தானே சொன்னீங்க ரொம்ப பொறுமையோடு காத்திருந்தா தான் முத்துக்கள்லாம் கிடைக்கும்னு சொன்னீங்கல்ல, அவசரப்பட்டால் சிப்பிகளை தான் எடுத்துகிட்டு வர முடியும்னு சொன்னீங்க, ஆனால் சிப்பிகளையும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்களேம்மா அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா சொன்னாங்க, இங்கே பாருடா, இந்த ஒரு முத்துக்காகவும் இந்த சிப்பிக்காகவும் நீ இவ்வளோ காத்திருப்பேன்னு எனக்கு தெரியாது, இவ்வளவு ஆசையாக கேட்குறியே அப்படின்னு சொல்லி திரும்பியும் கடற்கரைக்கு போய் பார்த்தாங்க. ஆனால் அங்கே உள்ள சிப்பிகளை காணோம், சின்ன சின்ன சிப்பிகள் தான் கிடச்சிச்சு. அதை வச்சு பார்த்துக்கிட்டு அவங்களுடைய பிள்ளைங்க ரொம்பவே உற்சாகமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போதான் புரிஞ்சிச்சு ஷீலாக்கு, என்னதான் இருந்தாலும் பிள்ளைங்களோட பொறுமை ரொம்பவே பெருசு, ஆனால் நாம் தான் ரொம்பவே எல்லாவற்றையும் சீக்கிரமாக கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கிடணும்னு நம்ம நினைக்கிறோம். பாரு, அவங்களுக்கு மாற்று ஒரு சிப்பி கொடுத்ததும் சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு மாற்று எதாவது கொடுத்தாருன்னா அதை வச்சு சந்தோஷம் கொள்ளாமல், ஐயோ நம்ம அதை விட்டுட்டோமே, அதுலேருந்து எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே, ஆசீர்வாதம் கிடைக்கலையேன்னு ஏமாறுற மாதிரியான ஒரு சூழ்நிலைமைக்கு தள்ளப்படும் போது ரொம்ப வியாகுலப்படுறோமேன்னு சொல்லி ஷீலா புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறமா கர்த்தரோட நல்ல விதமாக உறவோடு பேசி ரொம்பவே அமைதலோட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை
நாம் பெறுவோங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியத்தை அவளுடைய காரியங்கள்லாம் இயேசுவை சார்ந்து நின்றுக்கிட்டா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? எப்போதுமே சின்ன பிள்ளைங்க அவங்களுடைய மனசு ரொம்பவே புனிதமாகவும் இருக்கும். அதோடு அவங்களுடைய மனது பொறுத்து அவங்களுடைய எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் அப்படியே நம்ப தகுந்த விதமாக இருக்கும். என்ன சொன்னாலும் பிள்ளைங்க அப்படியே கேட்டுப்பாங்க. ஆனால் பெரியவர்களாகி நான் மட்டும் இயேசு கிறிஸ்துக்கிட்ட உடனே வேணும்னு நம்ம அடம்பிடிக்கிறது எவ்வளோ பெரிய தவறான விஷயமா இருக்குது. நாமளும் காத்திருந்து பொறுமையாக இருந்தோன்னா எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் பெற முடியும்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.